ஸோ இந்த வீடியோவில் நாம புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்க அப்புறமா ஆல்ரெடி பிசி பில்ட் வச்சிருக்கவங்க அவங்களோட பிசி காமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும்போது காமனாக பண்ணுற மிஸ்டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல் பார்ட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக்கை பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கு கண்டினியூவாக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ முதல் மிஸ்டேக்காகவே பிசி பில்ட் காமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுறவங்க காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பிசி பில்ட் சிஸ்டம் இருக்குது, இல்லைனா லேப்டாப் இருக்குது, அதில் ஹார்ட் டிஸ்க் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்லோவானாலே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வரது என்னவா இருக்கும்னா NVMe SSDக்கு அப்டேட் ஆகலாம், ஃபாஸ்ட்டாக இருக்குமே. ஸோ அது உண்மை தான், NVMe SSD போட்டால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கேயுமே ஒரு மிஸ்டேக் நடக்குது. இந்த மிஸ்டேக்கை புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க, அதாவது இப்போ பண்ணுறவங்க. ஆனால் கொஞ்சம் ஓல்டு பிசிலேருந்து NVMe SSDக்கு அப்டேட் ஆகிறவங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதாவது NVMe SSDலையுமே ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஒன்று PCI அப்புறமா இன்னொன்று SATA இன்டர்ஃபேஸ். ஸோ கொஞ்சம் ஓல்டு காலத்துக்கெல்லாம் போனோம்னா லேப்டாப் அப்புறமா டெஸ்க்டாப் எல்லாமே SATA இன்டர்ஃபேஸில் தான் NVMe கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது தெரியாமல் NVMe SSDயை வாங்குவாங்க. ஸோ இப்போ வர ஆல்மோஸ்ட் எல்லா NVMe SSDயுமே PCI இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், குழப்பி விட்டுட்டேனே அப்படின்னு. ஸோ இந்த PCI இன்டர்ஃபேஸ், இந்த SATA இன்டர்ஃபேஸ், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நம்ம NVMe SSDயை பார்த்தாலே தெரியும். அந்த NVMe SSDயில் ஒரே ஒரு கட் இருந்துச்சுன்னா அது PCI வெர்ஷன். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். அதுவே அந்த NVMe SSDயில் ரெண்டு கட் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் பாருங்க, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும், அந்த ரெண்டு கட் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு கட் இருந்துச்சுன்னா அது SATA இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுற NVMe SSDயாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மதர் போர்டோட மாடல் நேம் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும். அதிலே போட்டிருப்பாங்க அது SATA இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுதா இல்லைனா PCI இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுதான்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் ஓல்டு சிஸ்டமை NVMe SSDக்கு அப்டேட் பண்ண போறீங்கன்னா முதல்ல இதை செக் பண்ணிட்டு வாங்குங்க. NVMe SSD PCI இன்டர்ஃபேஸில் இருக்கா இல்லை SATA இன்டர்ஃபேஸில் இருக்கான்னு. வாங்கினதுக்கு அப்புறமா இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா அது கஷ்டமாக போயிடும். ஸோ முதல்ல செக் பண்ணிட்டு இதை வாங்குங்க. இந்த மிஸ்டேக்கை இப்போ புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் எல்லா பிசி பில்ட்லையுமே PCI இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு. நெட்லேயுமே மோஸ்ட்லி நம்ம PCI இன்டர்ஃபேஸ் NVMe SSD தான் பார்க்க முடியும். அந்த SATA இன்டர்ஃபேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அழிந்து வர NVMe SSDன்னு சொல்லலாம். அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. சில வைஃபைக்கு எல்லாம் தான் அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்புறமா தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா நியூ பிசி பில்ட் பண்ணும்போது தெர்மல் பேஸ்ட் போடுறவங்களா இருக்கட்டும். ஸோ தெர்மல் பேஸ்டோட பர்பஸே அந்த ஏர் கூலருக்கும் இல்லைனா ஏஓ எந்த கூலராக இருந்தாலும் சரி, அந்த கூலருக்கும் CPUக்கும் கேப்பில் இருக்க அந்த சின்ன அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது மட்டும்தான் அந்த தெர்மல் பேஸ்டோட வேலையே. ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அதிகமாகவே தெர்மல் பேஸ்ட் போடுவாங்க, அதுதான் மிஸ்டேக். நீங்கள் ஒரு அளவுக்கு போட்டாலும் சரி இல்லைனா கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் சரி உங்களுக்கு சேமான ஒரு டெம்பரேச்சர் தான் கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப அதிகமாக போடுறதுனால உங்களுக்கு டெம்பரேச்சர்லாம் கம்மியாக போகிறதில்ல. ஸோ இதால் இங்கே ஒரு சின்ன தப்பு கூட நடக்கும். சில டைமில் அந்த தெர்மல் பேஸ்ட் அதிகமாக போடுறதுனால நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த CPU கூலரோட ஃபோர்ஸால் அப்படியே கீழே போய் அந்த தெர்மல் பேஸ்ட் நம்ம மதர் போர்டில் வந்து படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ தெர்மல் பேஸ்ட் நான் கண்டக்டிவ் தானே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லா தெர்மல் பேஸ்ட்டுமே நான் கண்டக்டிவ் கிடையாது. சில தெர்மல் பேஸ்ட்ல எல்லாமே மெட்டல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணும். ஸோ இதனால உங்களோட மதர் போர்டு ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ தெர்மல் பேஸ்ட்டுக்காக போய் உங்கள் மதர் போர்டையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு டாட் மாதிரி இல்லைனா எக்ஸ் லைன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப அதிகமாக தெர்மல் பேஸ்ட் போடுறதுனால உங்களுக்கு CPUட டெம்பரேச்சர் எல்லாம் அந்த அளவுக்குலாம் கம்மியாக போகிறதில்லை. ஸோ ஒரு அளவுக்கு தெர்மல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம CPUக்கும் அந்த கூலருக்கும் இடையில இருக்க அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அந்த கேப் எல்லாமே சின்ன மைக்ரோ கேப்ஸ் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப அதிகமாக எல்லாம் தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அதே வேளையில் ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நார்மலாக ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இனிமே கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குற ஒரு தெர்மல் பேஸ்ட்டோட பிராண்ட் வெப்சைட்டில் இல்லைனா அவங்களோட யூடியூப் சேனலில் போனாலே அவங்க போட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு தெர்மல் பேஸ்ட்டை எந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணலான்னு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தெர்மல் பேஸ்ட் போடுறீங்கன்னா ஒரு அளவுக்கு போடுங்க. அதுவும் இல்லாமல் மதர் போர்டில் தெர்மல் பேஸ்ட் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இமீடியட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா ஏதாவது வாட்டர் வச்செல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் ட்ரை ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுவுமே ஷார்ட் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்புறமா இந்த மிஸ்டேக்கை புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க, ஆல்ரெடி பிசி வச்சிருக்கவங்களுமே பண்ணுவாங்க. அதாவது CPU அப்டேட் பண்ணும்போது இல்லைனா CPU இன்ஸ்டால் பண்ணும்போது CPUவை அந்த CPUட சாக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு அதிலே புஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக CPU இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே தேவையில்லை. நம்ம CPU ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸில் வைக்கிற மாதிரி அப்படி வச்சாலே போதும். நம்ம எந்த ஒரு புஷ்ஷுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த CPUவில் இல்லைனா அந்த சாக்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன பின் பெண்டானாலே அந்த பின்னை சரி பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான வேலை. அந்த பின்னை சரி பண்ண போய் பக்கத்தில் இருக்க இன்னொரு பின்னையுமே டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்னை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ CPU இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு ஃபோர்ஸுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் CPU அது மேலே வச்சா போதும்.
அந்த CPU ஹோல்ட் பண்ணுறது அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிராக்கெட் தான் ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடரை நம்ம புஷ் பண்ணுவோம். அந்த ஸ்லைடர் தான் அந்த CPUவை புஷ் பண்ணி பிடிச்சிருக்குமே தவிர நம்ம CPU இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு புஷ்ஷுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதில் அலைன் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் CPU இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஒரு புஷ்ஷுமே பண்ணாதீங்க. அது உங்கள் CPUவோட பின்ஸ் இல்லைன்னா சாக்கெட்டோட பின்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடுத்த மிஸ்டேக், புதுசாக PC பில்ட் பண்ணுறவங்க அப்புறமா PC அப்டேட் பண்ணுறவங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. அதாவது பயோஸ் அப்டேட். இந்த பயோஸ் அப்டேட் எப்போ தேவைப்படும்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டெல் CPUஸ் எடுத்தோம்னா இன்டெல் CPUவில் நம்ம 12th ஜெனுக்கு யூஸ் பண்ணுற அதே மதர் போர்ட்ஸை தான் 13th ஜெனுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் 14th ஜெனுக்குமே அதே மதர் போர்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நாம் 12th ஜென் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பயோஸ் எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். டேரெக்டாக ஒரு 14th ஜென் CPU வாங்கி அங்கே போட்டுடுவோம். ஒர்க் ஆகாது. அந்த டைமில் நாம தானே இப்போ நம்ம மதர் போர்டில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்மளோட பயோஸில் தான் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம பயோஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் புதுசாக வர ஹார்ட்வேருக்கு கம்பேட்டபிலிட்டியை கொடுப்பாங்க. சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை கூட பயோஸ் அப்டேட்டால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்புறமா புதுசாக PC பில்ட் பண்ணுறவங்களும் சரி தான், ஒரு ஓல்டு ஸ்டாக் இல்லைனா கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்ல இருக்க மதர் போர்டை அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. அதில் பயோஸ் அப்டேட் ஆயிருக்கா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மேபி 12th ஜென் CPU வந்த அந்த டைமில் இருக்க மதர் போர்டை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. 13th ஜென்னா 14th ஜென் CPU போடுவாங்க. அப்போ கண்டிப்பாங்க பயோஸ் அப்டேட் தேவைப்படும். பயோஸ் அப்டேட் பண்ணாமல் நம்ம CPU இன்ஸ்டால் பண்ணி PC ஆன் பண்ணால் கண்டிப்பாக ஆன் ஆக போகிறது இல்லை. சில பேருக்கு பயோஸ் அப்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா பவர் ஃபெயிலியர் எப்போ இல்லாமல் வரும். ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஒரு மதர் போர்டு வாங்குறீங்கன்னா மதர் போர்டு வாங்கும்போது நீங்கள் அந்த ஷாப்பில் சொன்னீங்கன்னா பயோஸ் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஷாப் ஓனராக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு காசுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் வாங்குறவங்களுமே அந்த செல்லர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக பயோஸ் அப்டேட் பண்ணி தான் ஷிப் பண்ணுவாங்க. சில வெப்சைட்ல எல்லாம் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே அது பக்கத்துலேயே கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயே கமெண்ட் பண்ணலாம், பயோஸ் அப்டேட் பண்ணி ஷிப் பண்ணுங்கன்னு. அவங்க பயோஸ் அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு ஷிப்பிங்கே பண்ணுவாங்க. இப்போ மதர் போர்டு வாங்குறீங்கன்னா பயோஸ் அப்டேட் ஆயிருக்கான்னு அப்பவே கேட்டு அவங்க கிட்டே இருந்து அப்டேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் ஃபர்தர் டேமேஜ் எதுவும் இல்லாமல் நம்மளால சேஃபாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நாம வாங்கிட்டு வந்து பயோஸ் அப்டேட் பண்ணும்போது சடனாக பவர் ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபால்ட் ஆகிடும். பயோஸ் சிப்பில் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிடும். அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கு தான் நீங்கள் மதர் போர்டு வாங்கும்போதே பயோஸ் அப்டேட் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்புறமா நீங்கள் 12th ஜென் 13th ஜென் 14th ஜெனுக்கு அப்டேட் இருந்தால் பயோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அப்டேட் பண்ண பாருங்க. பயமாக இருந்துச்சுன்னா ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பயோஸ் அப்டேட் கண்டிப்பாக ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பவர் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா இல்லை நம்ம நியூ மதர் போர்டு வாங்குறீங்கன்னா பயோஸ் அப்டேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஸோ அடுத்த மிஸ்டேக்காக புதுசாக PC பில்ட் பண்ணுறவங்க தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. அதாவது லிக்விட் கூலர் ஆட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இன்டலோட 12th ஜென் i5 12400F, AMDயோட 5600 இந்த மாதிரி CPUஸுக்கு லிக்விட் கூலரை ஆட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி 240mm AOவை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி CPUஸுக்கெல்லாம் லிக்விட் கூலரே தேவைப்படாது. அது கூட ஸ்டாக் கூலர் கொடுத்துருப்பாங்க. அதுவே போதுமானது தான். அதுவும் பத்தலைன்னா ஏர் கூலர் போகிறதே ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். சில CPUஸ் கூட ஸ்டாக் கூலரே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி CPUஸ் கூட ஒரு நல்ல ஏர் கூலர் போட்டாலே ரொம்ப நல்லா தான் ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் லிக்விட் கூலர் ஆட் பண்ணி அவங்களோட PC பில்ட் காம்பனன்ஸில் ப்ரைஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதாவது அதர் காம்பனன்ஸில் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கும். மேபி அந்த லிக்விட் கூலரில் இருக்க காசை அவங்க வேறு பார்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் பெட்டரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கியிருக்க முடியும். இல்லைனா பெட்டரான ஒரு கேபினெட்டுக்காவது அப்டேட் ஆகிருக்க முடியும். ஸோ லிக்விட் கூலரை தேவையான இடத்துல மட்டும் ஆட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. ஏன்னா லிக்விட் கூலரோட காஸ்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் 5000 6000 ஒரு லிக்விட் கூலர் கிடச்சிது வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஏர் கூலருக்கு அளவு தான் பெர்ஃபார்ம் பண்ணுமே தவிர ரொம்ப பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ நீங்கள் லிக்விட் கூலர் தேவை இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட காசு தான் வேஸ்ட் ஆகும். அந்த காசு இருந்துச்சுன்னா இன்னுமே பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி காம்பனன்ஸில் அப்கிரேட் ஆக முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்கை மோஸ்ட்லி புதுசாக PC பில்ட் பண்ணுறவங்க தான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் AMDயோட 5600 அப்புறம் இன்டலோட 12400F எல்லாமே லிக்விட் கூலர் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது தேவையானது தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி CPUஸ்க்கு எல்லாமே ஏர் கூலரே போதுமானது தான். ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருந்தால் அது கூட வர ஸ்டாக் கூலரை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு நல்ல பிராண்டட் தெர்மல் பேஸ்ட் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் இனிமேல் PC பில்ட் பண்ணும்போது இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி PC வச்சிருக்கீங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.